ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான் டான் சீசன் 3 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வீடியோக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போது என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம்னா சாப்டர் 67லேருந்து 70 வரைக்கும் பார்க்க போகிறோம். அண்ட் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலில் சீசன் 2 வீடியோ போட்டிருப்போம். அதை ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். அண்ட் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு டைம் வந்து சேரும். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜிஜி வந்து அந்த காஜி பையனை தான் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். நம்ம ஜிஜியை கிண்டா கிட்ட வேர்வாய மேலே படாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. கிண்டா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ அழகாக இருந்தால் என்ன பெரிய இதுவான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க. இங்கே நம்ம ஜிஜி அவன் மேலேயே வேறு தூத்தி பட்டு ஈவிலையாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவான். தூக்கி ஒரே அடிதான் நம்ம கிண்டாவை. இங்கே ஈவிலையாக மாறின ஜிஜி வந்து மறுபடியும் முக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுவான். மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி மறுபடியும் ஈவிலை ஃபார்முக்கு வந்துடுவான். நம்ம ஈவிலையும் என்னப்பா தம்பி வேணும் சாவணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கையில் இருந்த பேக்கை தூக்கி எறிஞ்சிருவான். நம்ம கெண்டாவும் என்ன அந்நியனா மாறிட்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஈவிலை பண்ணு போயிட்டு இருக்க. கெண்டா வந்து என்னப்பா மோமோ சொன்னதை மறந்துட்டியான்னு சொல்ல நம்ம ஈவிலை வந்து அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பான். கெண்டா வந்து சொல்லுவான் அவன் நம்மளை அவளோட வீட்டில் மீட் பண்ண சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஈவிலை வந்து சரி இன்னைக்கு தான் அந்த சண்டை போடுற நாள்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு அவன் பண்ணி பிச்சுட்டு போயிட்டு இருப்பான். இவன் பின்னாடியே தொத்திட்டு போவான் என்ன விட்டு எங்கடா போறேன்னு. இங்கே நம்ம கைஜு வந்து நம்மளோட ஐராவை அடிச்சு பறக்க விட்ட இடத்த தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கைஜுவும் நம்ம ஐராவை அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். அவங்க ஃப்ளைங்கில் இருக்க இங்கே நம்ம மோமோவும் ஓக்கவும் ஆடு பார்த்துட்டு இருப்பாங்க என்னடா ஆக போகுதுன்னு. அதுக்கப்புறம் அடிச்சு விட்ட கைஜு வந்து நம்ம ஐரா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே நம்ம ஐரா வந்து நல்லா பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி படுத்துட்டு இருப்பான். அங்கே நம்ம ஓக்கு வந்து மோமோவை இறக்கி விட்டு சல்லுன்னு போயிட்டு இருப்பான் காப்பாற்ற. அங்கே அந்த கைஜு வந்து கையை தூக்கிட்டு அடிக்க ஓங்க இங்கே நம்ம ஓக்கு வந்து ஆஹா முடிய போதுறான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருப்பான். அந்த கைஜு ஒரே போடா போட்டுடும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்ம ஆளு வந்து ஐராவை தூக்கிட்டு பறந்துடுவான். ஆனால் நார்மல் ஆயிடுவான். அங்கே ரெண்டு பேரும் ஃப்ளைங்கில் வந்துட்டு இருக்க நம்ம மோமோ வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள பிடிச்சிருவா. அப்பயும் கீழே இழுத்துருக்க மாட்டா. அப்போதான் பொறுமையாக வந்துட்டு இருப்பாங்க போல. அவங்க பொறுமையாக வந்துட்டு இருக்க என்ன தங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கைஜு வந்து ஹல்க் ஸ்மாஷ் போடும். அதுக்கப்புறம் நம்ம மோமோ வேகமாக இழுத்துருவா. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசிட்டு ஒரு வழியாக இங்கே வீட்டுக்கு வந்துருவாங்க அந்த ஸ்ட்ரெயின் கிட்ட. நம்ம மோமோ வந்து ரெண்டு பேரையும் தூக்கி போட அங்கே நம்ம ஐரா வந்து ஓக்குவை பிடிச்சி குளிக்கிட்டு இருப்பா. நம்ம ஓக்குவை பயந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அவன் வந்து கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டா. அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து அவன் நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புடலிலே ஒரு போடு போட்டு தள்ளி விட்டுருவா. அங்கே நம்ம ஈவிலை வந்து அதோ இங்கே தான் இருக்கீங்களா அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சட்டை போட்டு சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஓக்கு கூப்பிட்டு நம்ம ஓக்கு வந்து இன்னைக்கு சண்டை போடுற நாள் இல்லைப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவான். நம்ம மோமோ வந்து சொல்லுவான் நம்ம ஏன் ஈவிலையை யூஸ் பண்ணி அந்த கைஜுவை கடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஓக்கு வந்து அப்புறம் நம்ம ப்ராமிஸை நம்மளே பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து கிராணி எங்கன்னு சொல்லி கேட்க நம்ம மோமோ வந்து சொல்லுவா அவங்க எங்கேயோ வெளில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் அதோட வீக்னஸ் தெரியாமல் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. நம்ம மோமோ செவத்துல கை வச்சு சாஞ்சிட்டு இருக்க. அது வந்து மினுமினுத்துட்டு இருக்கும். ஓக்குக்கு வந்து ஏதோ ஐடியா வந்துச்சு போல. நம்ம பையனை அதை பார்த்துட்டு இருப்பான். இங்க வெளில வந்து எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த கைஜு வெளில வந்து நின்று இருக்கும். இங்க நம்மளோட ஓக்கு வந்து சைட்ல அந்த பில்லர்ல இருந்து ஒரு பிளாக்கை எடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம மோமோ கிட்ட போயிட்டு நானோ ஸ்கின் தானு சொல்லி கேட்க அதுக்கு மோமோ இப்போ இதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. நம்மளால ஒரு ஐடியா கொண்டு வந்தான். அது என்ன ஐடியான்றதை அடுத்த சாப்டர்ல பொறுமையா பார்ப்போம். வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோமா. சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த கைஜு வந்து நம்ம வீட்டுக்கு வெளில நின்று இருக்கிறத தான் காட்டுறாங்க. இங்க வந்து எல்லாருமே ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்பதான் நம்மளோட ஓக்கு வந்து அவனோட பிளானை சொல்றான். என்ன பிளான்ன்றதை நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அது என்னன்னா நம்ம மோமோ இருக்கிற வீட்டை வந்து ஃபுல்லாவே அந்த நானோ ஸ்கின்ன்ற டெக்னாலஜி வச்சு தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம ஜஸ்ட் அது மேலே கை வச்சு இமேஜின் பண்ணாலே அதை எந்த ஷேப் வேணாலும் மாற்ற முடியும். ஸோ இதை வச்சு அது கூட ஒரு சண்டை போடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இமேஜின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிண்டாக்கு வந்து இமேஜினேஷன் பவர் வந்து அதிகம். அவங்க கை வச்சு நல்லா யோசிச்சுட்டு இருக்க இங்கே வந்து வீடே அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். அங்கே அப்படியே வீட்டில் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு இருந்த டெஸ்கே அப்படியே கீழே போயிடும். நம்ம ஊக்கு நடுவில் இருக்க அந்த பக்கம் ஐரா பறந்து போயிட்டு இருப்பா. இங்கே நம்மளோட கெண்டா ஒரு பக்கம் போயிட்டு இருப்பான். நம்மளோட ஈவிலைலாம் அண்ணன் ரெடின்ற மாதிரி கீழே போயிட்டு இருப்பான். நம்ம ஓக்குக்கு தான் ஃபன்னு. அவன் இருந்த தலைவனி நேராக அப்படியே போயிட்டு ஒரு கதவுக்குள்ளே போவோம். என்ன கதவுடான்னு பார்த்தா அது டாய்லெட்டு. இங்கே நம்ம மோமோ கீழே பார்த்துட்டு இருந்தா அவன் நேராக மேலே போயிட்டு இருப்பா. மேலே போயிட்டு இருக்கப்பவே அசிங்கமாக கத்திட்டு போவா. நம்ம ஐரா வந்து நான் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பா. நம்ம ஊக்க வந்து என் கை டிஸ்லோகேட் ஆகிடும் போலன்னு சொல்லிட்டு தொங்கிட்டு இருப்பான். நம்ம ஈவிலைலாம் நான் கொள்றதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருப்பான். நம்ம கெண்டா வந்து உருண்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். எல்லாரும் அங்கே போயிட்டு உட்காந்துப்பாங்க. என்னடா ஆகுதுன்னு பார்த்தா அங்கே அந்த வீடே சல்லியாக நொறுங்கி பறந்துட்டு இருக்கும். பறந்து எங்கடா போகுதுன்னு பார்த்தா அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயினுக்கு வெளில அந்த என்ட்ரன்ஸை பிச்சு அதை எடுத்துட்டு இருக்கப்பவே அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் டிஃப்ரெண்ட்டாக. என்ன மாதிரியான ரோபோட்டாக இருக்குன்னு பார்த்தா அது ஒரு புத்தா சிலை மாதிரி ஆயிருக்கும். பார்க்கவே சிரிப்பாக இருக்கும். இங்கே நம்ம கெண்டா வந்து கதறிட்டு இருப்போம் போச்சேன்னு. அங்கே உள்ள நம்ம மோமோ வந்து நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நம்ம ஓக்கவும் ஐராவும் எங்களுக்கு கேட்குது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மோமோ வந்து சொல்லுவா சாரிப்பா என்னால் தான் இது இப்படி ஆயிடுச்சு போல. நீ தானே பெருசாக யோசினா அதான் நானும் பெருசாக ஒரு புத்தா ஸ்டாச்சுவை யோசிச்சேன் இப்படி ஆயிடுச்சுன்னுவா. அது இப்படி ஆனது கூட பரவாயில்ல. ஆனால் இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கெண்டா ஒன்று வைப்பான் பாருங்க. அது என்ன பேருனா புத்தி ஷட்டாவா ஜெட்டா வெர்ஷன். இது ஒரு பேருன்னு வச்சுட்டு இதுக்கு ஒரு போஸு வேறு. சைடில் அந்த கைஜு நின்றுருக்க. இங்கே உள்ள நம்ம கெண்டா வந்து சரி செஞ்சிருவோன்னு சொல்ல அங்கே நம்ம மோமோ
ஆனால் முதல்ல நம்ம இதை எப்படி நவுத்துறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க எதிர்கால அந்த கை வந்துட்டு இருக்கும். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போமா. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த புத்தாவோட முந்தை தான் காட்டுறாங்க. உள்ள எல்லாரும் எப்படி இதை மூவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க எதிர்கால வந்து அந்த கைஜு வந்துட்டு இருக்கும். நம்ம மோமோ வந்து இந்த பட்டன் அழுத்தினா எதுவும் வெடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு 3, 2, 1 சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று பிடிச்சி அழுத்துவாங்க. அங்கே என்னடா ஆகும்னு பார்த்தா ஒரு கை சுற்றிட்டு இருக்கும், இன்னொரு கை வெடிச்சு சதுரம், வயிற்றுலேருந்து என்னமோ குருவிலாம் வந்து கத்திட்டு இருக்கும். மேலே பார்த்தா இன்னும் ஒருத்தன் பறந்துட்டுலாம் இருப்பான். இல்லை நம்ம மோமோ வந்து மூஞ்ச மறைச்சிக்கிட்டு நரச்சமானே வெடிச்சிருச்சே அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுட்டு இருப்பா. நம்ம ஐயா பறந்துட்டு இருக்கிறது அவன் ஆளுன்னு தெரியாம வெளில யாரோ பறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. கிண்டா வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஈவலையெல்லாம் உடச்சிட்டு வெளில வருவான். பறந்துட்டு இருக்கிறது யாரான்னு பார்த்தா நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோ நம்ம ஓக்கு தான். அங்கே வந்த கைஜு வாயிலே ஒரு உதைய விட்டு கீழே நம்ம புத்தாவை சரிச்சிரும். அங்கே கதறிட்டு இருப்பாங்க. அங்கே கீழே சரிச்சிட்டு மறுபடியும் வாழை சொல்லிட்டு நம்ம புத்தாவோட காலை பிடிச்சிரும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஸ்டோரிக்காக தான் புத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட்ல எதுவும் பிரச்சனை பண்ணி வச்சிடாதீங்க. நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். அங்கே புத்தா காலை பிடிச்ச கைஜு மேலே கீழேன்னு போட்டு அடிச்சு அங்கே சல்லியா நொறுக்கிட்டு இருக்கும் புத்தா ரோபோட்டை. அதுக்கப்புறம் கீழே போட்டு மேலே வாயிலே ஒரு குத்து அங்கே எல்லாம் வெடிச்சு சதுரிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புத்தா ரோபோட்டை பிடிக்கும். என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோ வந்து பறந்துட்டு இருப்பான். நம்ம ஓக்கு வந்து தேய்ச்சிட்டு போயிட்டு லேண்ட் ஆகும். அங்கே வெடிச்சு சதுரம் அந்த ரோபோட்டு. இங்கே ரோபோட்டை உடச்சிட்டு வந்து நம்ம ஈவலை வந்து ஃப்ரீடம் கிடச்சிருச்சு, ஃப்ரீ ஆகிட்டோன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இருப்பான். மட்டும் அவன் பின்னாடி வெடிக்கும். நம்ம ஓக்கு வந்து அடி எதுவும் படலையே அப்படின்னு கேட்பான். நம்ம ஈவலை ஓக்கு கிட்ட போயிட்டு இப்போ நம்ம சண்டை போட்டால் கூலாக இருக்கலாம்னு சொல்லி கேட்க நம்ம ஓக்கு வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இடம் வந்து அதிர ஆரம்பிச்சிடும். என்னடான்னு பார்த்தா அங்கே அந்த கைஜு வந்து அந்த புத்தா ரோபோட்டை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கும். நம்ம ஈவலை இப்போ தான் பார்ப்பான் போல, என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஓக்கு வந்து அவங்களாம் இன்னும் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பான். அங்கே அந்த கைஜு போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கும். நம்ம ஈவலை வந்து அது என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இங்கே அந்த புத்தா ரோபோட் நிலமையை காட்டுறாங்க. பார்த்தா வயிற்றுல பாதியை காணும், தலையில் பாதியை காணும். மோக்கும் நான் எப்படியாவது சண்டை போட்டாகணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே பார்த்தா நம்மளோட இவளை வந்து கையாஸ்டி சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டு இருப்பான். மோக்கு வந்து இந்த நிலைமையில என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே அந்த கைஜு வந்து ரோபோட் அடிச்சு அப்படின்னு நசுக்கலான்னு போக இங்கே நம்ம ஓக்கு வந்து கடைசியாக ஒரு தடவை அப்படின்ற மாதிரி நம்ம ஜிஜி கிட்ட ஹெல்ப் கேட்க போவான். அந்த கைஜுவோட காலை காட்டுறாங்க. பார்த்தா அடுத்த பேஜ்லேயே நம்மளோட புத்தா ரோபோட் வந்து அதோட காலை பிடிச்சிருச்சு. நம்ம ஓக்கு வந்து ஷாக் ஆகிடுவான். இங்கே ரோபோட்குள்ளே நம்ம கெண்டா வந்து சொல்லுவான், ஒரு வழியாக இதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருச்சு, இது ஒரு நானோஸ்கின் டெக்னாலஜி. ஸோ நம்ம ஃபைட்டிங்கை விஷுவலைஸ் பண்ணாலே நம்மளால சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு உதைக்க வந்த கைஜுக்கு வாயிலே ஒரு உதையை போட்டு பறக்க விட்டுருவான். அங்கே அந்த கைஜு தேய்ச்சிட்டே போயிட்டு இருக்கு. இங்கே நம்ம புத்தா ரோபோட் வந்து ஒரு பேக் ஃபிளிப் அடிச்சு நின்றுருக்கும். இன்னும் கொஞ்சமாக அதோட கையோட டிசைன் வந்து மாறிட்டு இருக்கும். நம்ம ஓக்கும் ஆடு வாயை பந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். பார்த்தா அந்த ரோபோட்டோட தலையை தவிர மற்ற எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு பேர் வைப்போம் நம்ம கெண்டா. அது என்ன பேருடானா கிண்டா த எண்ட் ஆஃப் ஜாய் டாய் பெகாசஸ் சகாட்டா அப்படின்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம புத்தா ரோபோட்டும் கைஜுவும் சண்டைக்கு நிற்கிறாங்க. கைஜு வந்து அதோட வாழை வச்சு அட்டாக் பண்ண போகுது. நம்ம கைஜு வந்து அதோட வாழை வச்சு நம்மளோட புத்தாவோட கையை பிடிச்சிருச்சு. இந்த கைஜு அங்கே வாழை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க இங்கே நம்ம ரோபோட் வந்து அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கோம். கையை இழுத்த கைஜு இழுத்து போட்டு ஷார்ட் அடிக்கும்னு பார்த்தா நம்மளோட ரோபோட்டு அதோட ஒரு கையை பிச்சு போட்டு இன்னொரு கையில் வாயில ஒரு குத்துடும். இங்கே ஈவலையும் ஓக்கும் WWE மேட்ச் பார்க்குற மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. அங்கே நம்ம ரோபோட் அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் தலையில் ஒரு போடு, அப்புறம் வயிற்றுல ஒரு கிக்கு, அப்புறம் அந்த உடஞ்ச கையை வச்சு ராக்கெட் ஷாட் ஒன்று வாயிலேயே, அதுக்கப்புறம் உடஞ்ச கையை மறுபடியும் கையில் சொருவிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கைஜோட வாழை பிடிச்சி ஒரு 10 தடவை சுற்றி தூக்கி எறியும். அது 10 தெரு தள்ளி போயிட்டு விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த ரோபோட்டில் ஓடிட்டு இருப்பாங்க. போகிறப்பவே நம்ம கெண்டா வந்து சொல்லுவான் அவனோட கதையை. இல்லை நினச்சி பார்ப்பான். அதாவது இவன் இன்னும் இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுருக்கிறதுனால இவனை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவன் வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கு அதனால நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாளுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சூப்பர் எலக்ட்ரோ வேவ் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜுவை ஒரு வழி பண்ணியிருப்பான். அங்கே ரொம்ப புகையா கிளம்பி வர பார்த்தா நம்ம கைஜு வந்து அவ்வளோதான் வாயை பிறந்துருச்சு. நம்ம ஓக்கும் ஈவலையும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துருப்பானுங்க. அங்கே எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இங்கே பார்த்தா அந்த கைஜு வாழையை காட்டிடுச்சு, மறைஞ்சிருச்சு போல. நம்ம கெண்டாவும் வாய்ப்பே இல்லை, அது இங்கே தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா பட்டனா அந்த பையனுக்கு மண்ணை நசுங்கிட்டு இருக்கும். இதுக்கு அடுத்த பேஜில் ரோபோட்டோட கையெல்லாம் சல்லியான்னு இருக்கும். இங்கே வந்து அது எங்கே இருக்குன்னே தெரில அந்த கைஜு. நம்ம கெண்டா வந்து சரி நம்ம இன்ஃப்ராரெட் ஸ்கோப்பை வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அவன் சொன்னதும் செஞ்சிருந்தா பரவாயில்ல. அதுக்கு ஒரு போஸ் வேற கொடுக்க வச்சுட்டு இருப்பான் அந்த ரோபோட்டை. அங்கே போஸ் கொடுத்துட்டு இருக்க இங்கே அந்த ரோபோட்டோட லெஃப்ட் கால் துண்டா போகும். அதுக்கப்புறம் ரைட்டும் போயிடும். இங்க இவன் உள்ள அந்த ஏர் பேக்ல சிக்கி தவிச்சிட்டு இருப்பான். அங்க அந்த ரோபோட்டோட பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே தனித்தனியா கீழே போக அந்த ரோபோட்டே கவுந்துரும். நம்ம ஓக்கு வந்து கூப்பிடுவான் வெளில வந்துட அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கெண்டா சொல்லுவான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா அப்படின்னு. அவனும் ரோபோட்குள்ள இருந்துகிட்டே யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இங்க வந்து ஒரு வெளிச்சம் அடிக்குது. நம்ம கெண்டாவும் ஆச்சரியமா பார்ப்பான். என்னடானா நம்ம மோமோ அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த இன்ஃப்ராரெட் ஸ்கோப்பை வந்து வர வச்சிருப்பா. நம்ம மோமோவும் அதை வச்சு ஸ்கேனிங் போட்டுட்டு இருக்க புத்தா மண்டையில இருந்து நம்ம ஐராவோட முடியெல்லாம் வந்துட்டு இருக்கோம். அந்த முடியெல்லாம் போயிட்டு
இன்விசிபிளாக இருக்கிற அந்த கைஜுவை கவர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே பச்சையாக தெரியும். பைரம் காண்டாய் இப்படி எங்களை பண்ணதுக்கு ஒன்றும் சும்மா விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கை எதுவும் இல்லை, முடியை மட்டும் வச்சு கவர் பண்ணி என்ன பண்ணுறது. அதனால நம்ம ஐராவே ஏதாவது பண்ணுமோன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. மாமாமோ சரி பண்ணி தொலைறேன்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி உடஞ்சு போன 2 கையும் சேர்த்துருவா. அது ஒரு புது ரோபோட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஐரா அப்புறம் மோமோட காம்பினேஷனில். அதுக்கப்புறம் புதுசாக உருவாக்கின கையை வச்சு அந்த மம்மியாக்கின கைஜும் வந்து தூக்குவாங்க. மோமோவும் அது நல்லா ஹைட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாவு சானியன்னு சொல்லிட்டு நல்லா சுற்றிக்கிட்டே இருப்பா. இப்போ அந்த ரோபோட்டோட மைண்ட் வாய்ஸ் சுற்றுது தலையும் சுற்றுதுன்னு போயிட்டு இருக்கோம். இங்கே நம்ம மோமோ வந்து எப்படி அடிக்கணும்னு என்ன பார்த்து கற்றுக்கங்கடான்னு சொல்லிட்டு மேலே சுற்றிக்கிட்டு இருந்த கைஜுவை தூக்கி கீழே ஒரே அடி. அவ்வளோதான், அதோட இந்த சாப்டர் முடியுது. கைஜுக்கு என்ன ஆச்சுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அவ்வளோதான், டாட்டா பை பை, see you later, see you guys in another video.